ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் நம்ம சித்தப்பாவோட என்ட்ரி இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு செம ஷாக் அவரை பார்த்ததுமே. இந்த மனுஷன் எப்பப்பா வெளியில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெண்ணிலா அண்ட் விஜய் மேரேஜ் டாக் கொண்டு போயிட்டு இருக்கும்போது கோயிலேருந்து விஜயையும் அவங்க மாமாவையும் தான் அவங்க சித்தப்பாவையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கே விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அங்கே நம்ம விஜய் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவர் இருந்தார் சித்தப்பா. ஸோ அங்கேருந்து எப்படி இங்கே வந்தார்? மனுஷனை போலீஸ் ஸ்டேஷனில் தானே வச்சுருந்தாங்க வெளில விடாமல். நான் கூட நினச்சேன் பசுபதியும் இவரும் சேர்ந்து வந்து ஜெயிலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளில வந்திருக்காருங்க. எப்படி வந்தார், எங்கேருந்து வந்தாலும் நமக்கு தெரியல. இங்கே வந்து ரொம்ப திருந்தி நல்லவராக வந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காரு தாத்தா. நான் வேணால் நம்பலாம், நான் வேணால் அக்செப்ட் பண்ணலாம். பட் ஆனால் விஜய் வந்து அவன் உங்கள் மேலே வச்சுருக்க கோவத்துக்கு இப்போ உங்களை பார்த்தானா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா சொல்கிறார். உண்மைதான், ஏன்னா அவ்வளோ கோவத்தில் இருக்கார். ஸோ வெண்ணிலா விஷயத்தில் அதாவது பசுபதி மேலே எந்த அளவுக்கு கோவமாக இருக்காரோ அதை விட அதிகமாக இவர் மேலே கோவமாக இருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். ஸோ அவர் தான் வந்து மிரட்டி வச்சு அமுச்சுடுவார். பட் நமக்கு ஹாப்பி தான். அவர் இந்த விஷயத்தை பண்ணதான் நம்மளுக்கு வீக்கான ஒரு அழகான ஒரு இது வந்து உருவு வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அது நமக்கு ஹாப்பி தான். இருந்தாலும் இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே செம்ம காண்டில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ பார்த்தா கண்டிப்பாக வச்சு செஞ்சிருவார். இவர் வந்து திருந்துற மாதிரி மன்னிப்பு கேட்டதும் அது பொய் தான். ஸோ தாத்தா வேணால் நம்பலாம், நம்ம யாரும் நம்ப மாட்டோம், விஜயும் நம்ப மாட்டார். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அவர் வந்து சும்மா தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிளியராகவே தெரிஞ்சிச்சு. பட் இவர் எப்படிங்க வெளில வந்திருப்பாரு அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்துட்டு இருக்கு. தெரியல, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய் வழியாகவே ட்ராக் மாதிரி கொண்டு வந்துருவாங்களா, இல்லை ஏதாச்சும் பேக்ரவுண்டில் காமிப்பாங்க. அதில் பேக்ரவுண்டில் காமிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. வாய் வார்த்தையிலே சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சான்சஸ் தான் இருக்காது, நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அந்த கேள்வி உங்களுக்குள்ள வந்துச்சு? ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கே தானே பார்த்தோம். அது வந்து வெளில வந்து நம்ம காமிக்கவே இல்லை இல்லையா? ஸோ நிறைய பேருக்குள்ள அந்த தாட் இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் அந்த தாட் இருந்துச்சோ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் சொல்லலாம். பை பாய்.